திமுக தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. தேர்தல் அறிக்கையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். புதுமை பெண் தவப்புதல்வன் திட்டத்தின் கீழ் நிதி உதவி 1500 உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். 8வது ஊதியக்குழு அறிக்கையை மத்திய அரசு செயல்படுத்தியதும் அதனை மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் செயல்படுத்துவதற்காக குழு அமைக்கப்படும் என்று அந்த வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்முடைய இணைப்பிருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறீர்கள்? ஒரு முன்னேற்றத்திற்கான ப்ராக்ரஸிவ் ஆன ஒரு தேர்தல் அறிக்கை தான், நல்லா இருக்குது. உள்ளபடியே இந்த ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு வரும்போது இப்படிப்பட்ட பொருளாதார ரீதியான ஒரு ஆதரவு சப்போர்ட் கட்டாயம் கொடுத்தாகணும். அதைத்தான் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை இப்போ மேம்படுத்தி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்கு விருப்பப்பட்ட தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கிக்கிறதுக்காக இந்த 8000 ரூபாய் இல்லத்தரசிகள் கூப்பன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுவும் சரியா இருக்கு. அதே போல இந்த கரும்புக்கு கொள்முதல் விலையை வந்துட்டு 4500 ரூபாயும், நெல்லுக்கு 3500 ரூபாயும் குவிண்டாலுக்கு உயர்த்தி இருக்கிறதும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. இதில் நான் இன்னொன்னு எதிர்பார்த்தேன். இதெல்லாம் தாண்டி சில வேளாண் விளைபொருட்களுக்கான இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை இந்திய ஒன்றிய அரசு தான் நிர்ணயிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. அது சீசனுக்கு சீசன் இங்க பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறைந்தபட்ச வெங்காயம், தக்காளி, முட்டைகோசு, கேரட்டு, இந்த மாதிரி பொருட்களுக்கு கூட குறைந்தபட்ச ஆதார விலையை அவங்க தீர்மானிச்சு அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு தக்கவாறு அது நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விவசாய விளைபொருட்கள் வருது, சந்தைக்கு வரும்போது 1 ரூபாய் 8 கிலோ அப்படிலாம் எடுக்கிறாங்க. அதில் அவங்க பெரிய அளவுக்கு இழப்பை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி பூக்கள், இன்னும் பல்வேறுபட்ட பொருட்கள் அந்த மாதிரி வந்துட்டு பாடுபட்டு போகுது. 4 மாசம் 5 மாசம் உழைப்பு வீணா போகுது. அப்படிப்பட்ட இடத்துல அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த அரசு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறது வந்துட்டு வரவேற்கத்தக்க ஒன்றா தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ இந்த 8000 ரூபாய் நீங்கள் சொன்னீங்க, இந்த 8000 ரூபாயில் அந்த கூப்பன் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அது இப்போ சரியான முறையில் புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்போ ஒருவேளை அந்த 10,000 உதவித்தொகை அதிமுக அறிவிச்ச மாதிரி அந்த மாதிரி ஏதாவது புரிந்து கொள்வதில் சிக்கல் எதுவும் உருவாக நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லைங்க. 8000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கு உரிய பொருட்களையும் அதுக்கு மேம்பட்டு கூடுதலாக பணம் கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிக்கிடலாம். அரசு தன்னுடைய பலத்துக்கு, நிதி பலத்துக்கு உட்பட்டு அதை கொடுக்குது. இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின்னடுப்பு அவங்க வாங்கலாம், இல்லை அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு ஸ்மார்ட் சைஸ் வாங்கலாம். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி 8000 ரூபாய் அப்படின்ட்டு அரசு அறிவித்த உடனேயே ஃப்ரிட்ஜை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விலையில வந்துட்டு ஃப்ரிட்ஜும் சந்தைக்கு வரும். ஏன்னா அது ஏழை எளிய மக்கள்லாம் வாங்குவாங்க அப்படின்ட்டு. இப்போ பலரும் வந்துட்டு வேலைக்கு போறாங்க அப்படின்றதுனால தான் காலை உணவு திட்டத்தை அவர் கொண்டு வராரு. அந்த பிள்ளைங்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு வழங்கப்படல அப்படின்ட்டு. அதே மாதிரி சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் ஒரு நாளும் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இல்லை, ஒரு வழியா வாங்கி வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்களும் ஏராளமா இருக்குது. அப்படியேப்பட்ட குடும்பங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜு, அதுவும் இந்த குறைஞ்ச விலையில கிடைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி அதை ஒன்று பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அவங்க மாத்திக்கிறதுக்கான வச்சுட்டு இருக்கிற பொருளை கொடுத்துட்டு வேற ஒரு பொருளை மாத்தி வாங்கிக்கிறதுக்காகவும் இந்த கூப்பன் வந்துட்டு பயன்படும். பிகாஸ் இட்ஸ் ஒர்த் 8000. அது எப்படி வேணாலும் அவங்க பயன்படுத்திக்கலாம். அந்த லிபர்ட்டி அவங்க கிட்ட இருக்குது இல்லைங்களா, சாய்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இல்லத்தரசி திட்டம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு திட்டம் அது. அதே போல சார், இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கு இல்லாம இப்போ இருக்கக்கூடிய அந்த மாற்றியமைக்கப்பட்ட அந்த திட்டமே சரி செய்யப்படும், அதுல பிழைகள் இல்லாமல் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீண்ட கால எதிர்பார்ப்பு தானே சார்? இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு நீண்ட கால எதிர்பார்ப்பு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அந்த அஷூரன்ஸுக்கான அவசியம் எங்கேருந்து ஏற்படுது அப்படின்னா, ஒன்றிய அரசு அது ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்குது. அதுதான் மாநில அரசுகள் கடைபிடிக்க வேணும்னு சொல்லுது. அதுக்கு அரசு ஊழியர்களும் மற்றவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது தான் அரசு சொல்லக்கூடியது. ஆனா அந்த சிபிஎஸ் விடவே இப்ப இந்த மாற்றி அமைக்கப்பட்ட அந்த பேக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலயே அரசு ஊழியர் சங்கத்துல ஒரு சில பேர் சொல்றாங்க, ஒரு சில சங்கங்கள் சொல்லுது இல்ல சார்? நிச்சயமா அதுல குறைபாடு இருக்கிறது, சிலர் குறைபட்டுக் கொள்றாங்க, அது உண்மைதான். இருந்தாலும் கூட அவங்க முன்வச்ச கோரிக்கைகளை அது பெரும்பாலும் நிறைவு செய்து அப்படின்னு தான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, அவங்களுடைய கோரிக்கை 100% இருக்குது அப்படின்னா 100% இதுல உள்ளடக்கியதா இந்த இந்திய தமிழ்நாடு அரசனுடைய அந்த திட்டம் இருக்கு அப்படின்ட்டு யாரும் சொல்லல. அது எங்களுடைய பெரும்பாலும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறது அப்படிதான் சொல்லி ஏத்துக்கிட்டாங்க அவங்க. அதை நம்ம கவனிக்கணும்.
ஸோ அந்த அந்த விதத்தில் பார்க்கும்போது அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் இப்போ அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து பழைய ஓய்வூதிய திட்டமே கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதுக்கான உறுதித்தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. சற்று முன்னாடி நம்மக்கிட்ட பேசின முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூட அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இந்தியாவில் 6-7 மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் எப்படி பார்க்க? இல்ல, அரசு வந்துட்டு பார்வைகள் வேறுபடும். நான் எந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னம்னா, அரசு ஊழியர்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துட்டு எல்லா திட்டத்தையும் வந்துட்டு சரியா நடைமுறைப்படுத்துறதுக்கான சரியான வழிமுறைன்னு நான் பாக்குறேன். ஆமா, இப்ப அதிமுக பொருளாதார பார்வையில அவங்க சொல்லக்கூடிய விடயம் ஒரு விதமா இருக்கலாம், நம்ம சொல்லக்கூடிய பார்வை வந்துட்டு வேற விதமா இருக்கலாம், தமிழ்நாடு அரசனுடைய பார்வை வேற விதமா இருக்கலாம். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை செயல்படுத்திக்கலாம். விடயம் என்ன அப்படின்னம்னா, மேக்சிமம் பெனிஃபிட் அண்ட் அஷூரன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஒருத்தர் ஓய்வு பெறும்போது அவருக்கான அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அனைத்தும் அவருக்கு கொடுத்துடணும். அதை இழுத்து அடிக்க கூடாது. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக அரசு இருந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா யாருக்குமே இல்ல ஓய்வூதிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதுவுமே போல. அதான் ரொம்ப போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் நிதி நிலையை வந்துட்டு நல்லா பராமரிச்சு அதன் மூலம் அந்த ஓய்வு பெற அன்னைக்கே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுடைய வங்கி கணக்குல அதை சேர்த்துட்டாங்க அப்படின்னம்னா, அவங்க உடனடியாக அதை வச்சுட்டு ஒரு திட்டத்தை தீட்டவோ இல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணவோ இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு திட்டத்தை தீட்டவோ அது வந்துட்டு உபயோகமா இருக்கும். அந்த அடிப்படையில செஞ்சாங்கன்னா போறோம். அது எதுவுமேங்க ஊழியர் நல சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, ஜாக்டோ ஜியோ, அவங்களோட சேர்ந்து நீங்க முடிவெடுங்கன்ற நானு. அரசு துறை மட்டத்துல வந்துட்டு அதை யோசிச்சு அதை நடைமுறைப்படுத்துறதை விட அந்த ஊழியர் சங்கம் எதுக்கு இருக்கு? அது ஒரு பார்கெனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பார்கெனிங் தானே அது. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க அதை முடிவெடுங்கன்னு தான் நான் சொல்றேன். அந்த அடிப்படை தான் சரியான அடிப்படையை பெற்று தரோன்றேன். ரொம்ப நன்றி சார், நீங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.